வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் ஜூஸ் பண்ண போகிறோம். மாங்காயை தோல் சீவி எடுத்திருக்கேன். நல்லா விளைஞ்ச மாங்காவாக எடுக்கணும். பிஞ்சு மாங்காய் எடுத்தால் ஜூஸ் துவர்ப்பாக இருக்கும். அதனால நல்லா விளைஞ்சிருக்க மாங்காய் பார்த்து எடுத்து தோல் சீவிருக்கேன். 2 கிளாஸ் ஜூஸ்க்கு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வேணும்னா காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது போடணும்னு கட்டாயம் கிடையாது. சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். நான் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். இப்போ மாங்காவை மிக்ஸி ஜார்லேயும் போடலாம், இல்லை ஜூஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட போட்டுக்கலாம். மாங்காய் கட் பண்ணி போட்டாச்சு. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 இதில் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றலாம், இது மாதிரி ஐஸ் க்யூப் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இப்போ போட போகிறதுல லைட்டாக காரம் புளிப்பு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் பாதி பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை காரம் வேண்டாம், எங்களுக்கு புளிப்பு இனிப்பு மட்டும் போதும் அப்படின்னா பச்சை மிளகாய் போட தேவையில்லை. நான் இப்போ பச்சை மிளகாய் போடலை. இப்போ ஜூஸ் அடிச்சிடலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். வெயில் காலமாக இருக்கிறதால இனி எப்படி சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தான் தோணும். இது போல் மாங்காயில் ஜூஸ் போட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. மாம்பழத்தில் தான் ஜூஸ் போடணும்னு இல்லை, மாங்காயிலும் ஜூஸ் போடலாம். இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இது போல் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.